எப்பயுமே அரசுகள் வந்து ஆதிக்க வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். இங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து எப்பயுமே பாதிக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். எப்போது அதிகாரம் கிடைக்குதோ, எப்போது பணபலம் கிடைக்குதோ, எப்போ இந்த ஆட்சி அதிகாரத்துல மக்கள் இருக்காங்களோ, இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ, இங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கள் இருக்காங்களோ, பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ, அப்போதான் எல்லாமே சரியா வருமே தவிர, இவர்கள் வெறும் ஓட்டுக்காக நான் உங்களுடைய நண்பன், உங்களுடைய தோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜாலங்களை வச்சுட்டு நான் உங்களுக்காக தான் நிக்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நிக்கிறேன், உங்களோட தான் துணை நிற்பேன் அப்படின்னு பேசுவாங்களே தவிர நிக்க மாட்டாங்க. அது எப்பயுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஆட்சி திமுக ஆட்சியா இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியா இருக்கட்டும், இரண்டு ஆட்சியுமே அப்படிதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. உலகம் முழுவதுமே தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் தமிழர்கள் அடி வாங்காத பகுதியே கிடையாது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா பகுதிகளில் தமிழர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு டெல்லியில வந்து அடித்து விரட்டப்படுறாங்க. இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் பர்மாவில் நடந்திருக்கு. எல்லா பகுதிகளிலுமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டெல்லியில பாதிக்கப்பட்டாலும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தோட குரல் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டாலும் அனகாபுத்தூர் போன்ற பகுதிகளில் வீடுகள் அகற்றப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக தான் தமிழக வெற்றி கழகம் நிற்கும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பேசுவோம். பிஜேபி, திமுக கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவோம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் மக்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசுவோம்.